This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒளி வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஹெலிகல் என்ஜின் என்பது நாசா என்ஜினியர் டேவிட் பெர்ன்ஸ் அவருடைய ஒளி வேகத்தில் பயணிக்கக்கூடிய ரியாக்ஷன்லெஸ் என்ஜின் ஆகும். இது வழக்கமான ராக்கெட்டுகளைப் போல் எரிபொருள் எரிக்காமல் விசையை உருவாக்கும் ஒரு புதிய தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. ஹெலிகல் என்ஜின் எப்படி வேலை செய்யும்? குழாயில் உள்ள சிறிய துகள்கள் அணுக்கள் அல்லது மின்கணைகள் முன்னே செல்கின்றன. அவை முன்னே செல்லும் போது அவற்றின் எடை மாஸ் அதிகரிக்கிறது. அவை பின்னே வரும்போது அவற்றின் எடை மாஸ் குறைகிறது. இந்த மாற்றம் ஒரு சிறிய தள்ளும் விசையை உருவாக்குகிறது. அதனால் என்ஜின் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து செய்தால் என்ஜின் மெதுவாக வேகமடையும். இது பிரதிபலிப்பு இயக்கம் ரியாக்ஷன்லெஸ் ப்ரொபல்ஷன் என்ற தன்மையை கொண்டிருக்கும். ஹெலிகல் என்ஜின் எவ்வளவு வேகத்தில் செல்லும்? இந்த என்ஜின் மிக அதிகமான காலத்திற்கு செயல்பட்டால் அது ஒளி வேகத்திற்கு 2,99,792 km/s அருகிலேயே செல்ல முடியும் என கூறப்படுகிறது. கணிப்புகள் படி 99 விழுக்காடு ஒளி வேகத்திற்கு சென்று விடக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. இது நியூட்டனின் விதிகளை மீறி செயல்படுகிறது. நியூட்டனின் மூன்றாவது விதி எது என்று உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர் திசையிலான எதிர் செயலொன்றும் உண்டாகும். எளிய எடுத்துக்காட்டு. நீங்கள் ஒரு சுவரில் பந்தை எறிந்தால் திரும்ப எதிர் விசையில் வரும். ராக்கெட் விண்ணில் எழும்பும் போது எரிபொருள் கீழே தள்ளப்படும். அதற்கு எதிராக ராக்கெட் மேலே தூக்கப்படும். இதுதான் நியூட்டனின் மூன்றாவது விதியின் அடிப்படை கொள்கை. ஆனால் இந்த என்ஜின் மூன்றாம் நியூட்டனின் விதிக்கு அப்பால் உள்ளது. இது நியூட்டனின் விதியை உடைத்தெறியும். இது விண்வெளி பயணத்தை எப்படி மாற்றும்? எரிபொருள் தேவையில்லை. எனவே மிக நீண்ட தூரம் பயணிக்க முடியும். மிக உயர்ந்த வேகத்தில் செல்ல முடியும். அதனால் விண்வெளி பயணம் வேகமாகும். சூரிய மண்டலத்தை கடந்தும் புதிய கிரகங்களை ஆராய சாத்தியம் ஏற்படும். நீங்கள் எளிதாக புரிந்துகொள்ள எளிய உதாரணங்களை பார்ப்போம். உதாரணம். ஒரு நிறைந்த பெட்டிக்குள் ஒரு குழந்தை பந்தை உருட்டுகிறாள் என்று நினைக்கவும். குழந்தை பந்தை மெதுவாக முன்னால் உருட்டினாள். ஆனால் அந்த பந்து முன்புறம் செல்லும்போது அதன் எடை அதிகரிக்கிறது. பந்து மீண்டும் பின்னே செல்லும்போது அதன் எடை குறைகிறது. இதன் விளைவாக பெட்டி மெதுவாக நகரத் தொடங்கும். இதேபோல் ஹெலிகல் என்ஜின் தனது உட்புற பொருள்களின் எடையை மாற்றி முன்னேற்ற விசையை உருவாக்குகிறது. இயக்கத்தின் போது எடை மாறும் போது சிறிதளவு விசை உருவாகும். இதை மீண்டும் மீண்டும் செய்தால் சிறிய விசை மிக அதிகமான வேகத்தை அடைய வழிவகுக்கும். இதன் காரணமாக எரிபொருள் தேவையில்லாமல் விண்வெளியில் பயணிக்க முடியும்.